Hello everyone. Very good evening all of you. Hope அனைவரும் நேற்றைய தினம் வந்து நமக்கு லைவ் செஷன் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஹெவி ரெயின் இருந்ததுனால சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால நம்ம நேற்றைய தினம் வகுப்பு நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைய தினம் ஆவலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிய உற்சாகமான சந்தோஷமான மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நாம இந்த மாதிரி வந்து நிறைய இலவச அறிமுக அடிப்படை வகுப்புகளும் சரி, அல்லது ஒரு சில கட்டண வகுப்புகளும் வந்து நிறைய வந்து எடுத்திருப்போம். நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியும் இலவச வகுப்புகள்லயோ அல்லது கட்டண வகுப்புலயோ வந்து படிச்சுட்டும் இருப்பீங்க. அல்லது ஒரு சிலர் வந்து படிச்சு முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் வந்து இருக்கலாம். அப்படி நாம எடுத்திருந்த வகுப்புகள்ல முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரியம் சார்ந்த நம்மளுடைய நாட்டு மருத்துவம் சார்ந்த அப்படிங்கிற மாரி பியூர்லி வந்து நமக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தெரப்பி அல்லது மருத்துவம் அல்லது வைத்தியம், சிகிச்சை அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே ஒரு வெஜிடபிள் தெரப்பி மட்டும் தான். நாம எடுத்திருந்த அனைத்து வகுப்புல இருந்து இந்த வகுப்பினுடைய சிறப்பு அப்படிங்கிறது 100% நேச்சுரல் அப்படிங்கிறது. இயற்கையான விஷயம் மட்டும் தான். ஆர்ட்டிஃபிஷியல் அப்படிங்கிற மாரி நம்ப எதுவுமே வந்து பயன்படுத்தாத மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாகவும், அதே சமயம் முழுக்க முழுக்க 100% நமக்கு இயற்கையாகவும், அதேபோல இத நம்ம பயன்படுத்துவதற்கும் மிக மிக எளிமையாகவும், அதேபோல இதனுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், மிக மிக எளிமையாகவும். அதேபோல இதற்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கணும், அல்லது மருத்துவம் சார்ந்த ஒரு அறிவு, தெளிவு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளும் கிடையாது. முழுக்க முழுக்க நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அதே காய்கறிகளைக் கொண்டு, நாம ஒரு வைத்தியமாக, சிகிச்சையாக, மருத்துவமாக எப்படி நாம பயன்படுத்தணும்? அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள மட்டும் நாம இன்றைய லைவ் செஷன்ல பார்க்க இருக்கோம். அப்ப நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அதே காய்கறிகள் தான் 12 விதமான நாட்டு காய்கறிகள். அப்ப நமக்கு பொதுவா வெஜிடபிள் அல்லது காய்கறி மார்க்கெட் அல்லது சந்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெரும்பாலும் நம்ம இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கக்கூடிய காய்கறிகள வந்து நீங்க பெரும்பாலும் வந்து பார்த்திருக்கலாம். இதுல நமக்கு இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அது ஃப்ரூட்ல சேருதா, வெஜிடபிள்ல சேருதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக நமக்கு இமேஜ்ல ஷோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 12 விதமான காய்கறிகள் அப்படிங்கிற பெயர்கள்ல, இதை எப்படி நாம அது காய்கறிகளாக ஒரு உணவாக நாம எடுக்கிறதுக்கு அப்பாற்பட்டும், நாம எப்படி வைத்தியமாக, சிகிச்சையாக அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம ஒரு சில வாக்கியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். "உணவே மருந்து, மருந்தே உணவு" அப்படிங்கிற மாரி. அப்போ உணவே மருந்துன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு முதல்ல வந்து உணவு அப்படிங்கிறது நமக்கு பசி என்ற உணர்வு, இறை. இதான் வந்து நமக்குடைய உண்மையான உணர்வு அப்படிங்கிறது பசி மட்டும் தான். அதற்கடுத்து வந்து நமக்கு கோபம் வருது, பயமா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும், அதனுடைய முதல் உண்மையான, முழுமையான உணர்வு அப்படிங்கிறது பசி என்ற உணர்வு தான். அப்ப கேள்விப்பட்டிருப்போம் பொதுவா எல்லாரும். "பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்." அப்ப நமக்கு பசி என்று சொல்லும்போது, நம்ம ஒண்ணு வந்து நீர் குடுக்குறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது, உணவு ரீதியான விஷயங்கள். அப்ப நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய அதே உணவுகள் தான். ஆனா நமக்கு உடல் நலம் சார்ந்தோ, மனநலம் சார்ந்தோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. உபாதைகள் இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப நம்ம எந்த உணவுகள எடுக்கணும்? எந்த உணவுகள தவிர்க்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். பெரும்பாலான பிரச்சனையில இருந்து நம்ம ரொம்ப ஈஸியா வெளில வந்துரலாம். அப்ப நமக்கு இந்த உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் இந்த 2 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
இதுல இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத தாண்டி, ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம எடுக்கக்கூடிய உணவு. அப்ப இது நமக்கு எப்போ வந்து நமக்கு மருந்தாக தேவைப்படும்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு பெரும்பாலும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உணவு நம்ம அந்த பசிக்கான, அந்த உண்மையான, முழுமையான உணர்வுக்கு ஒரு தீர்வாக நம்ம ஒரு உணவு அப்படிங்கிறத எடுக்கிறோம். உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை கொண்டு நம்ம பல்வேறு இயக்கங்களை வந்து செயல்முறைப்படுத்துறோம். அதனால மன அளவுக்கோ, அல்லது உடல் அளவுக்கோ வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப அந்த பசி என்ற உணர்வுக்கு, உண்மையான மற்றும் முழுமையான உணர்விற்கு உணவு அப்படிங்கிறது மிக, மிக அத்தியாவசியமான தேவை. அப்ப இத நம்ம எப்ப சார் மருந்தா வந்து பார்க்கணும், அல்லது மருந்தா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு உடல்நலம் சார்ந்தோ, மனநலம் சார்ந்தோ ஏதேனும் சிறு, சிறு பிரச்சனையில இருந்து பெரிய கிரானிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனை வரையிலும் நமக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நாம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள நம்ம வரணும். இந்த நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சில பேசிக்கான அடிப்படை விஷயங்கள பார்த்திருந்தோம். அப்ப அந்த சுவை என்பது வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறதையும் பேசிக்கா வந்து பார்த்திருந்திருப்போம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்ல இருந்தும் நமக்கு அது எப்ப மருந்தாக பயன்படுது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம வெறும் உணவு எடுக்கும்போது, அதில இருக்கக்கூடிய பிரத்யேகமான சுவைகள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிற பெயர்கள்லயும் ஃபாலோ பண்ணப்படுது. அங்கேயும் நமக்கு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஆனா, அங்க உணவே மருந்து அப்படிங்கிறத தாண்டியும், சுவையும் ஒரு மருத்துவமாக அந்த சிகிச்சை முறையில பார்க்கப்படுது. அதற்காக பிரத்யேகமாக நாடி முறைகளையும் பார்த்து, எந்த சுவை வந்து இம்பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா, அவர்களுக்கு உடல் நலம் சார்ந்தும், மனநலம் சார்ந்தும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்ப எந்த சுவைய வந்து நம்ம கூட்டி குடுக்கணும், எந்த சுவைய வந்து குறைக்கணும். எந்த சுவை வந்து நட்பு சுவையா இருக்கும், பகை சுவையா இருக்கும். இப்ப எந்த சுவை வந்து நமக்கு அதிகமா இருக்கணும்போது, எத வந்து நம்ம கூட்டிக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வெறும் சுவை மருத்துவங்கள, அறுசுவைகள மட்டுமே பயன்படுத்தி, பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து சிறு சிறு தொந்தரவுகள் வரையில ரொம்ப ஈஸியா அறுசுவை மருத்துவம் அல்லது சிகிச்சை முறையில ரொம்ப எளிமையா வந்து நம்ம தீர்வுகள் காண முடியும். இப்ப அந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது அங்க நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையா இருக்கக்கூடிய சுவைகள் தான். செயற்கையாக இருக்கக்கூடிய சுவைகள் கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல நமக்கு அந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வைத்திய முறை அல்லது தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி நம்ம பார்த்திருந்தோம். போன வீக்குக்கு முன்னாடி 21 ஏப்ரல் 2025ல இலவச அறுசுவை மருத்துவம் அடிப்படை அறிமுகம் பார்த்திருந்தோம். அப்ப இதுல எப்படி வந்து நமக்கு இந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியத்துவமாக அந்த உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதுபோல நமக்கு இந்த 12 நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உணவே மருந்தாக வேலை செய்யுது. ஆனா இத உணவே மருந்தாக அப்படிங்கிற மாரி நம்ப வெறும் வந்து காலையில வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், லஞ்ச் எடுக்கிறோம், டின்னர் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி வந்து இல்லாம, இப்போ உணவே மருந்து அப்படிங்கும்போது நம்ம மருந்து எப்படி எடுப்போம்? ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் எடுப்போம். ஒரு ஒரு இந்த மாரி இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அப்படிங்கிறது இல்லாம, பொதுவா மற்ற சில மருத்துவ முறைகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மருந்துகள் எடுக்கிறோம், மாத்திரைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் எடுப்போம். பட் அதுவே வந்து நமக்கு வயிறு நிரம்புற அளவுக்கு ஒரு மாத்திரை, மருந்துகள் நம்ம பொதுவா வந்து எடுக்க மாட்டோம் இல்லையா? அதுபோல இங்க நமக்கு இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த நாட்டு காய்கறிகள். இதை நாம எப்படி வந்து மருந்தாக குறிப்பிட்ட அளவுல, ஒரு சிறிய அளவுல மட்டும் நம்ம பயன்படுத்தினாலே போதும். அத வந்து நம்ம ரெகுலரா சரியா வந்து அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாரி, ஒவ்வொருத்தருடைய உடலினுடைய அமைப்புகள், உடல் வாகு, அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த பிரச்சனை, மனநலம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற மாரி, சரியாக தெரிந்து நம்ம இந்த இயற்கை முறையில் இருக்கக்கூடிய 12 நாட்டு காய்கறி வைத்தியம், மருத்துவம் அல்லது சிகிச்சை முறைகள வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிறைய சிறிய சிறிய பிரச்சனையில இருந்து பெரும்பாலான பிரச்சனைகள் வரையில மிக மிக எளிமையாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இன்னும் சொல்லணும்னா 0 காஸ்ட் அப்படிங்கிற மாரியும். ஏன்னா இதுக்காகன்னு சொல்லி நம்ம பிரத்யேகமா நம்ம ஒரு காய்கறிகள வாங்க போறது கிடையாது. நம்ம அன்றாட வாழ்வியலுக்கு வந்து உணவாக ஒரு நமக்கு ஆற்றல் வேணும் அப்படிங்கிறதுக்காக, பசின்ற உணர்வுக்காக நம்ம எடுக்கக்கூடிய அதே உணவுகள நம்ம மருத்துவ முறையா வந்து கையாண்டுக்கலாம். அப்ப இதற்கென்று சொல்லி நம்ம பிரத்யேகமா
நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அன்றாட நமக்கு சமையலுக்கு எப்படி வாங்குறோமோ, அதே மாரி வாங்கியிருந்து, இயற்கையான முறைகள வந்து நம்ம பயன்படுத்தினா மட்டும் போதும். இதுல முதல் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இந்த இயற்கை சார்ந்த இந்த 12 நாட்டு காய்கறி மருத்துவம் அல்லது சிகிச்சை வைத்தியம். இதுல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய அந்த காய்கறியினுடைய தன்மை அப்படிங்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கானிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, இயற்கை முறையில இருந்தது அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பெரும்பாலும் நமக்கு ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு லேபிளா போட்டு வந்து நமக்கு உணவுகள் கிடைச்சாலும், பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்கானிக்கா வந்து கிடைக்கிறது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. பிராக்டிகல் லைஃப்ல பார்க்கும்போது. மண் வளம் வந்து மாறி இருக்கலாம். சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிலத்தடி நீருடைய வளம் மாறி இருக்கலாம். காற்றினுடைய தன்மை வந்து மாறி இருக்கலாம். அல்லது அவங்க இயற்கையா ஆர்கானிக்கா வந்து ஒரு இடத்துல விளைய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கருந்து அது நம்ம லோக்கலைஸ்டு மார்க்கெட்ஸ்ல வந்து கிடைக்கக்கூடிய இடம் வரையில டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முழுமையான இயற்கை தன்மை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள்ல பெரும்பாலும் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். அப்ப நமக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த வைத்திய முறையில எடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாட்டு காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பொதுவா என்ன செய்வோம் எல்லாரும் வீடுகள்ல, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். 4 நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கெடாமலே இருக்கும். 1 வாரத்துக்கு இருக்கும், 10 நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாம். இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான பெண்கள் இட்லிக்கு மாவு வைக்கிறோம், தோசைக்கு மாவு வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி, 1 வாரம் 10 நாட்கள்லாம் வைத்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில வெகு எளிதாக நம்ம பார்க்க முடியும். ஸோ, இப்ப அந்த மாரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவு வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிறதும், அடுத்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரெஃப்ரிஜரேட் பண்ணாம இருக்கக்கூடிய காய்கறிகள். ஃப்ரிட்ஜ்லயோ, ரெஃப்ரிஜரேட்டர்லயோ வைக்காமல் இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்படிங்கிறது. அப்ப நம்ம வந்து வீட்ல வாங்கி வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டோ அல்லது நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கல அப்படின்னு சொன்னாலும், நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், அல்லது காய்கறி வாங்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஷாப்ல போயிட்டு வாங்குறதா இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடங்களுக்கு முன்னாடி வரையில அது எப்படி வந்திருக்கு, எப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், நாம அது வாங்குனதுக்கு பின்னாடி, நாம மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரெஃப்ரிஜரேட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம இந்த உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையிலயோ, அல்லது இயற்கை மருத்துவ முறைகள் சார்ந்த விஷயங்கள நாம இந்த 12 நாட்டு காய்கறிகளை வைத்தியமாகவோ, சிகிச்சையாகவோ, மருத்துவமாகவோ பயன்படுத்துவதற்கான முதல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது, ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இன்னொன்னு நம்ம ரெஃப்ரிஜரேட் அல்லது ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்காம இருக்கணும். இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா இல்ல சார் அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு வந்து பரவால்ல தான். பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அந்த என்விரான்மென்ட்டோட அந்த ஹியூமிடிட்டி நேச்சர பொறுத்தோ, அல்லது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹீட்டோடைய நேச்சர பொறுத்தோ வந்து ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 சில இடங்கள்ல வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணாம இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ். இது ஏன், எதுக்காக அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ரொம்ப ஈஸியா நமக்கு ஏன் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிய வரும். சரி, இப்ப பொதுவா வந்து நமக்கு உயிர் மூச்சு காற்று அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிராண சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயு. இத பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய வகுப்புகள்ல தச வாயுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்திருந்திருப்போம். இந்த தச வாயுக்கள்ன்னு சொல்லி பார்த்திருந்தாலும் கூட, பிரைமரியா ஒரு 5 விதமான வாயுக்கள பத்தி நம்ம நெறைய வகுப்புகள்ல எய்தர் பெய்டு கிளாஸஸ்லயும் அல்லது ஃப்ரீ கிளாஸஸ்லயும் நெறைய பார்த்திருந்திருப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த 5 வாயுக்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி? எஸ். 5 மேஜர் வாயுஸ். தச வாயுக்களில் முதன்மையான மற்றும் பிரதானமான 5 வாயுக்களின் பெயர்கள் என்ன என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருந்தால் தயவு கூர்ந்து கூறவும். அதுல ஒரு வாயு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, பிராணவாயு, உயிர் சக்தி அல்லது மூச்சுக்காற்று, உயிர் காற்று அப்படிங்கிற மாரி. பிராணன் அப்படின்னு சொன்னா உயிர், ஆற்றல், சக்தி அப்படிங்கிறது. அப்புறம் பிராணன் என்று சொல்லக்கூடிய வாயு அல்லது காற்று. இப்ப இந்த 5 மேஜர் 5 விதமான
முதன்மையான அந்த தச வாயுக்கள்ல பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயுங்கிறது ஒரு முதன்மையானது மற்றும் பிரதானமானது. மீதி இருக்கக்கூடிய 4 வாயுக்கள் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரிந்திருந்தால் தயவு கூர்ந்து கூறவும். இதெல்லாம் வந்து நம்ம காய்கறி மருத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியான அடிப்படையான விஷயங்கள். அப்ப இந்த நாட்டு காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் வெஜிடபிள்ஸ்ல இருந்தே நம்ம எப்படியெல்லாம் வந்து நமக்கு உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் பல்வேறு பிரச்சனைகள் சரியாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சில அடிப்படை விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நமக்கு இன்னும் தெளிவாகவும், கூடுதலாகவும் அது எப்படி வந்து சிறப்பா வந்து அடுத்த கட்டத்த நோக்கி கொண்டு போணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களும் தெரியும். எஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சார் வித்யா சொல்றேன் சார். எஸ் மேம். அபானா, சொல்லுங்க. உதானா, தியானா, சமானா சார். ஓகே. வெரி குட். தேங்க் யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க் யூ. ஜஸ்ட் a மினிட். இதுல நமக்கு இந்த 10 விதமான தசவாழ்க்கள். இதுல நமக்கு பிரதானமானது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய இந்த 5 வாயுக்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இதுல நமக்கு முக்கியமான தேவை என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் உயிர்க்காற்று, மூச்சுக்காற்று அல்லது சக்தி காற்று அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இத வந்து நம்மளால வந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து உணர முடியும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆக்ஸிஜன நம்ம இன்ஹேல் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம எக்ஸேல் பண்றோம். உள்ள இழுக்கிறது, வெளிய விடக்கூடிய காற்று அப்படிங்கிற மாரி. இது வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து நுரையீரலை சென்றடைந்து பின்னாடி இது நமக்கு வந்து வெளில வர்றது. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். பொதுவா வந்து பிராணசக்தி அப்படிங்கிறதுல. இதான் வந்து நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வாசியோகம், நாடி சுத்தி அப்படிங்கிற மாரில நிறைய நபர்கள் இந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்வலர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பேர்ல வந்து எந்திரிச்சு நமக்கு பல்வேறு விஷயங்கள் மூலம் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாரி நெறைய வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம். அப்ப நமக்கு அந்த நுரையீரல் பகுதி வரையில அல்லது செஸ்ட் பகுதி வரையில நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாயு அப்படிங்கிறது நமக்கு பிராணன் அப்படிங்கிறது தான். அதற்கடுத்து இந்த அபானன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து உணர முடியும். நம்ம மலம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த நோக்கி செல்லக்கூடிய அந்த வாயு. நம்ம மூச்சு காற்று அப்படின்னா, மேல இருந்து நம்ம வெளியில இருந்து உள்ளுக்குள்ள இழுக்கிறோம். திரும்ப வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வெளிய அனுப்புறோம். உள்ள வர்றது, வெளிய போறது அப்படிங்கிற மாரி அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர் காற்றுல வந்து இருக்கும். மலக்காற்று என்று சொல்லக்கூடிய அபனன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற இடத்துல இருந்து அல்லது தொப்புளுக்கு கீழ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு. அப்ப இந்த அபானன் வாயுல வந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மலக்காற்று என்பது இந்த அபானன் என்று சொல்லக்கூடிய மலக்காற்றுல பாதிப்பு இருக்கும். அப்ப அவர்களுக்கு அந்த மலத்தை வந்து சரியான தன்மையில கீழ் நோக்கி தள்ளக்கூடியதுல பிரச்சனை இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். இப்ப இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்போம். ஃப்ரீ கிளாஸஸ்லயும் சரி, பெய்ட் கிளாஸஸ்லயும் சரி. மலச்சிக்கல் என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. மனம் சார்ந்த விஷயமும் கூட. மலச்சிக்கல் என்பது மனச்சிக்கல். மனதிலும் அவர்களுக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நம்ம நெறையவே வந்து நம்ம டீடாக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். கட், பிரைன், ஆக்சிஸ். கட்டுங்கிறது நம்மளுடைய குடல். பிரைன் அப்படிங்கிறது மூளை. அந்த கட்டுக்கும், பிரைனுக்குமான தொடர்பு என்ன? இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு கவலையாவோ, இல்லது வந்து நம்ம உடல் சார்ந்து வந்து மலம் வந்து சரியா வெளியேறல அப்படின்னு சொன்னா, அது எப்படி நம்முடைய பிரெயினுடைய ஃபங்ஷனிங்க வந்து பாதிக்குது?
இப்ப பிரெயினுடைய ஃபங்ஷனிங்க பாதிக்கும்போது, நமக்கு பல்வேறு மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து ஏற்படும். அல்லது டிஃபால்ட்டா நமக்கு வந்து மூளை சார்ந்த அல்லது மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அது டைரக்ட்டா நம்முடைய உடலை வந்து பாதிக்கும். அப்படிங்கிறது நம்ம அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் பார்த்திருப்போம். யாராவது பார்க்கலன்னா YouTubeல வந்து போனீங்கன்னா, நம்முடைய YouTube சேனல்ஸ்லயே போட்டிருப்போம். டீடாக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ்லலாம் அத பத்தி கட் பிரெயின் ஆக்சிஸ பத்தி நெறைய பேசியிருப்போம். அப்ப இந்த மாரி வந்து நமக்கு அந்த பிராண சக்தி அப்படிங்கிறதும், அபானன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2ம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து உணர முடியும் எல்லாராலயும். ஏன்னா அபானன் அப்படிங்கிறது நமக்கு கீழ் நோக்கி மலம் கழிக்கும்போதும் சரி, அல்லது சிறுநீர் கழிக்கும்போதும் நமக்கு அத வந்து ஃபீல் பண்ண முடியும். அத கீழ் நோக்கி அனுப்பக்கூடிய வாயு. அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாரி நமக்கு மூச்சு காற்றுல வெளியிருந்து உள்ள, உள்ள இருந்து வெளிய அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடியது பிராணன். இது உயிர் காற்று. அந்த உயிரை தக்க வைக்கக்கூடிய, உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாயு, பிரதானமான வாயு. அப்ப இந்த மலக்காற்றுல ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம சிம்பிளா சொல்ல முடியும். அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ உடல் ரீதியா அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு அல்லது கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலே, அவர்களுக்கு நம்ம அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தோம்னா, அவர்களுக்கு மனதளவிலும் பிரச்சனை இருக்கும். அவருடைய சிந்தனைகள்ல வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நம்ம சொல்ல முடியும். இப்ப இந்த மாரி வந்து தச வாயுக்கள் வந்து வெவ்வேறு வாயுக்கள் வந்து இருக்கும். இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பிராணன் தான். அப்ப நம்ம இங்க பார்க்க இருக்கக்கூடிய இந்த 12 நாட்டு காய்கறிகள் மருத்துவம் அப்படிங்கிறதுக்கும், இந்த பிராண சக்திக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்ப நம்ம இவ்வளோ விஷயங்கள இவ்வளோ தூரம் ஒரு 21 மினிட்ஸா வந்து நம்ம ஏன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நம்ம ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி, நம்ம நெறைய இலவச வகுப்புகள், கட்டண வகுப்புகள் அப்படிங்கிறது எடுத்திருந்தாலும், நெறைய மாணவர்கள் கலந்திருந்தாலும், இந்த வகுப்பு மட்டும் சிறப்பு தன்மை பிரத்யேகம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முழுக்க முழுக்க 100% நேச்சுரல். இயற்கை சார்ந்த விஷயம். அதிலயும் நாம ரொம்ப எளிமையாகவும், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாவும், நமக்கு தெரிஞ்ச வகையில பெருசா வந்து நமக்கு மருத்துவ ரீதியான எந்த ஒரு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு சொன்னா கூட, மிக மிக எளிமையாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும், இந்த 12 நாட்டு காய்கறி மருத்துவத்தினுடைய மிக மிக சிறப்பான விஷயமாக இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதேபோல இந்த பயோசால்ட் தாது உப்புக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த அறிமுக வகுப்பு அல்லது பெய்டு கிளாஸஸ்ல வந்து நம்ம நெறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருப்போம். அதே மாரி எல்லாரும் பொதுவா கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதுல அந்த மினரல்ஸ் அப்படிங்கிற பங்களிப்பு மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பயோசால்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் தாது உப்புக்கள் அல்லது திசு உப்புக்கள் அப்படிங்கிறதோட கான்செப்ட்ல போயிடும். அப்ப அந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சார். அது எதனுடைய தன்மையில வரும் அப்படின்னு சொன்னா, நாம இன்று பார்க்க இருக்கக்கூடிய இந்த 12 விதமான நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு விட்டமின்ஸ் அப்படிங்கிறது வந்துரும். அப்ப நமக்கு சரியான அளவுல வந்து விட்டமின்ஸும், மினரல்ஸும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இ 2மே வந்து நமக்கு பயோசால்ட் அப்படிங்கிறதும், நமக்கு 12 நாட்டு காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறதும் 2மே இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான். அதுல பியூர்லி நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாவும், ரொம்ப எளிமையாகவும், நம்முடைய நாடு, நம்முடைய கடை வீதிகள்ல கிடைக்கக்கூடிய ரொம்ப ஈஸி ஆக்சஸபிள் அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெஜிடபிள் தெரப்பி என்று சொல்லக்கூடிய நாட்டு காய்கறி மருத்துவம் மட்டும் தான். அப்ப நமக்கு விட்டமின்ஸ் சார்ந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனை சரி செய்வதற்கு நமக்கு இந்த வெஜிடபிள் தெரப்பி என்று சொல்லக்கூடிய காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது பயன்படும். மினரல்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பயோசால்ட் என்று சொல்லக்கூடிய திசு உப்புக்கள் அப்படிங்கிறது பயன்படும். இப்ப நமக்கு திசு உப்புக்கள் அப்படிங்கிறது எத்தன விதமான உப்புக்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? பயோசால்ட் அல்லது திசு உப்புக்கள் அப்படிங்கிறது. Sir, எனிஒன்? 12 pilots. எஸ் 12 பயோசால்ட். அப்போ வெரி குட். தேங்க் யூ சார். அப்ப நம்ம பயோசால்ட்ன்னு பார்க்கும்போதும் 12 பயோசால்ட்ட பார்க்குறோம். வெஜிடபிள் தெரப்பி அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நம்ம 12 வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்ப அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் தெரப்பில வந்து நமக்கு 12 வெஜிடபிள் அப்படிங்கிற பேர்லயும், மினரல்ஸ் அப்படிங்கிற பேர்ல பார்க்கும்போது 12 பயோசால்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நமக்கு பயோசால்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் நம் நாட்டு மருத்துவம், சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு இந்த வெஜிடபிள் தெரப்பி அப்படிங்கிறது பயன்படும். எஸ். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. வெல். சரி, இப்ப நம்ம அடுத்தடுத்து வந்து இந்த காய்கறிகள வந்து நம்ம எப்படி வந்து எந்தெந்த விதமான பிரச்சனைக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான அறிமுகமான விஷயங்கள நம்ம டீட்டெயிலிங்கா பார்க்கலாம்.
சரி. இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி, இப்ப அந்த பிராணசக்தி, தசவாக்கில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? அப்ப ஏன் வந்து இந்த வகுப்பு அல்லது இந்த ஒரு நாட்டு காய்கறி மருத்துவ முறை வந்து சிறப்பா இருக்குன்னு நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரையிலும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அதே முழுமையான தன்மைங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு இந்த 12 விதமான நாட்டு காய்கறிகளிலிருந்து தான் கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்னதான் காய்கறிகள், வெவ்வேறு காய்கறில பார்க்குறோம். மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும் இப்படின்னு சொல்லி நம்ம நெறைய விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், அங்க உண்மையா அந்த நாட்டு காய்கறி மருத்துவம் அல்லது சிகிச்சை முறை அல்லது வைத்திய முறம் செயல்படக்கூடிய தன்மையோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய பிராணன் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே பிராண சக்தியை கொண்டிருக்கக்கூடிய, அதே உயிர் சக்தியை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டு காய்கறிகள்ங்கிறதும் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும். அதனால தான் நமக்கு ரொம்ப எளிமையாக அந்த 12 காய்கறிகள வச்சு, நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான உடல் சார்ந்த, மனநலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள ரொம்ப ஈஸியா வந்து சரி செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறத தாண்டியும், இந்த பர்ட்டிகுலர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு, இயற்கையாக நமக்கு அந்த உயிருக்கு தேவையான அத்தியாவசியமான அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது நமக்கு டைரக்ட்டாவே இந்த காய்கறிகளிலிருந்து கிடைக்கும். அதுதான் இங்க பெரும்பாலும் வந்து மருத்துவ முறையாக உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும், நோய்களையும், உபாதைகளையும் மிக, மிக எளிமையாக சரி செய்கிறது அப்படிங்கிறதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க 12 விதமான நாட்டு காய்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா 12 விதமான அந்த பிராண சக்தியினுடைய பல்வேறு தன்மைகள். இப்ப நம்ம வந்து இங்க முருங்கை எடுக்கிறோம் சார். முருங்கை விதை எடுக்கிறோம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு பிராணசக்தி. வெண்டைக்காய் எடுக்கிறோம். அதிலிருந்து ஒரு பிராணசக்தி. கோவைக்காய் எடுக்கிறோம். அதிலிருந்து பிராணசக்தி. ஒட்டு மொத்தமாக நமக்கு இந்த 12 காய்கள்ல இருந்தும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை என்னன்னு சொன்னா, உயிர் சக்தி அல்லது பிராணசக்தி அப்படிங்கிற விஷயம். அது வெவ்வேறு காய்கறிகளுக்கு ஏத்த மாதிரி, அதனுடைய தன்மைகளுக்கு ஏத்த மாதிரி, அதே பிராணசக்தி வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை மிக எளிமையாகவும், மிக விரைவிலும், இயற்கை ரீதியாக நமக்கு சரி செய்யும் அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.